1000 சவரன் தங்க நகைகளை வரதட்சணையாக கேட்டு கொடுமைப்படுத்துவதாக கூறி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவரது மகன் மற்றும் குடும்பத்தார் மீது ஆவடி காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான KP கந்தன் 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சோழிங்கநல்லூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 2021ஆம் ஆண்டும் சட்டமன்ற தேர்தலிலும் அதே தொகுதியில் போட்டியிட்ட KP கந்தன் திமுக வேட்பாளரிடம் தோல்வியை தழுவினார். இவரது மகன் KPK சதீஷ்குமார் சென்னை மாநகராட்சியின் 182வது வார்டு மாமன்ற உறுப்பினராக உள்ளார். சதீஷ்குமாருக்கு 2018ஆம் ஆண்டு அவரது குடும்பத்தார் வரன் தேடி வந்தபோது அம்பத்தூரைச் சேர்ந்த தொழிலதிபர் ஸ்ரீகாந்த் என்பவரது அறிமுகம் கிடைத்தது. அதே ஆண்டு நுரையீரல் மருத்துவராக பணியாற்றி வந்த அவரது மகள் ஸ்ருதி பிரியதர்ஷினி என்பவருக்கும் KPK சதீஷ்குமாருக்கும் இரு வீட்டார் சம்மதத்துடன் திருமணம் நடைபெற்றது. திருமணத்தின் போது ஸ்ருதி பிரியதர்ஷினிக்கு அவரது குடும்பத்தார் சார்பில் 600 சவரன் தங்க நகைகள், 20 கிலோ வெள்ளி பொருட்கள், 2 சொகுசு கார்கள் உள்ளிட்ட ஏராளமான பொருட்கள் வரதட்சணையாக கொடுக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு ஸ்ருதி பிரியதர்ஷினிக்கு பெண் குழந்தை பிறந்த நிலையில் சதீஷ்குமார் மற்றும் குடும்பத்தார் ஆண் வாரிசு பெற்றுக் கொடுக்கவில்லை என குற்றம் சாட்டி அவரை வீட்டிலிருந்து வெளியேற்றியதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து விவாகரத்து கேட்டு சதீஷ்குமார் ஸ்ருதி பிரியதர்ஷினிக்கு நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் விவாகரத்து வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இதற்கிடையே KP கந்தன் குடும்பத்தார் 1000 சவரன் தங்க நகைகளை வரதட்சணையாக கேட்டு கொடுமைப்படுத்துவதாக ஸ்ரீகாந்த் மற்றும் குடும்பத்தார் ஆவடி காவல் ஆணையரகத்தில் புகார் மனு அளித்தனர். புகாரில் திருமணத்தின் போது 600 சவரன் தங்க நகைகள் உட்பட மாப்பிள்ளை வீட்டார் கேட்ட அனைத்தையும் வரதட்சணையாக கொடுத்த நிலையில் கூடுதலாக 400 சவரன் நகைகளும் 10 கோடி ரூபாய் ரொக்கமும் வேண்டும் என கூறி மாப்பிள்ளை வீட்டார் தனது மகளை வரதட்சணை கொடுமை செய்வதாக ஸ்ரீகாந்த் தெரிவித்துள்ளார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கந்தன் மற்றும் குடும்பத்தார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள ஸ்ருதி பிரியதர்ஷினி, திருமணமான சில மாதங்களிலேயே தன்னை கணவர் மற்றும் குடும்பத்தார் சித்திரவதைப்படுத்த தொடங்கியதாக தெரிவித்துள்ளார். அவங்க இனிஷியலி நிறைய எங்ககிட்ட டிமாண்ட் பண்ணாங்க. 1000 சவரன் நகை வேணும், கார் எல்லாமே கேட்டாங்க. அவங்க கேட்டது எல்லாமே நாங்கள் கொடுத்துருவோம். சவரன் மட்டும் 1000 சவரன் போட முடியாது, 600 சவரன் தான் போட முடியும்னு சொல்லிட்டோம். எனக்கு 600 சவரன் நகை போட்டாங்க. 20 கிலோ வெள்ளி கொடுத்துருந்தாங்க. 2 லக்ஸுரி கார், ஆடி Q7 அண்ட் BMW 530D ரெண்டுத்தோட வேல்யூ சேர்த்து 1.25 கோடி கொடுத்துருந்தாங்க. அது இல்லாமல் அவருக்கு ஒரு ரேடோ வாட்ச், வைர பிரேஸ்லெட், தங்க செயின், வைர சாலிட்டர் மோதிரம் 7 சாலிட்டர் மோதிரம் கிட்ட கொடுத்துருக்கு. ஒரு அக்கேஷனுக்கு ஒரு மோதிரம் கொடுத்துருக்கு. அவருக்கு எல்லாமே கொடுத்துருக்கு. இதெல்லாம் மீறியும் இன்னுமே எனக்கு அதிகமாக வேணும்னு அவர் டிமாண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஃபஸ்ட்டு இனிஷியலி அவங்க அம்மா அக்காவும் தான் நீ போட்டு நகைலாம் கம்மியாக இருக்குது, இன்னும் வேணும்னு சொல்லி வார்த்தையால் துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவரும் ஆரம்பிச்சிட்டாரு. விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பிய பின்னரும் தனது குடும்பத்தார் வரதட்சணையாக வழங்கிய நகைகள், சொகுசு கார் உள்ளிட்டவற்றை திருப்பி அளிக்காமல் அவர்களே பயன்படுத்தி வருவதாகவும் ஸ்ருதி தெரிவித்துள்ளார். பெற்ற பெண் குழந்தையை கூட பார்க்க விரும்பாமல் கூடுதலாக நகை கேட்டு கணவர் சதீஷ்குமார் கொடுமைப்படுத்துவதாகவும், சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் நடந்த எதையும் வெளியில் கூறாமல் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உடல் ரீதியான சித்திரவதைகள் தொடர்ந்தும் விஷயம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக தன்னை மருத்துவமனைக்கு கூட அழைத்துச் செல்லாமல் வீட்டில் வைத்தே சிகிச்சை அளித்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையே தமிழ்நாடு DGP அலுவலகத்தில் KPK சதீஷ்குமார் புகார் மனு ஒன்றை அளித்துள்ளார். அதில் தவறான தொடர்பு இருந்ததால் தனது மனைவிக்கு விவாகரத்து கேட்டு நோட்டீஸ் அனுப்பியதாகவும், அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். மாமன்ற உறுப்பினராக இருக்கும் தன் மீது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக மனைவி குடும்பத்தார் தவறான புகாரை அளித்துள்ளதாகவும், தன்னை பற்றி வெளியிட்டுள்ள அவதூறு வீடியோவை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் புகாரில் சதீஷ்குமார் வலியுறுத்தியுள்ளார். 2022 நான் டிவோர்ஸ்க்கு கோர்ட்டில் ஃபைல் பண்ணிட்டேன். ஃபைல் பண்ணி கோர்ட்டில் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலே கேஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. கேஸுக்கு நானும் ஆஜராகி தான் வந்துட்டுருக்கேன், அவங்களும் ஆஜராகி தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அந்த பட்சத்தில் 2 வருஷம் கழிச்சு ஆல்மோஸ்ட் அவங்க இப்போ சொல்கிறாங்கன்றதுலேயே தெரியுது இது தகவல் பொய்யானது. நேற்று ஆவடி ஸ்டேஷனில் போயிட்டு என் மேலேயும் என் குடும்பத்தினர் மேலேயும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஆல்ரெடி கோர்ட்டில் நடந்துகிட்ருக்க ஒரு கேஸ் இருக்கும்போது, சிவில் கேஸ் இருக்கும்போது இவங்க இப்படி கொடுக்கறதுலே தெரியுது இது தூண்டுதல் காரணமாக
அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் இவங்க பண்ணுறாங்க. இந்த புகார்கள் தொடர்பாக போலீசார் விசாரணையை துவங்கியுள்ள நிலையில் முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் குடும்பத்தார் 1000 சவரன் கேட்டு வரதட்சணை கொடுமை செய்ததாக அளிக்கப்பட்ட புகார் மக்களிடையே பேசுபொருளாக மாறியுள்ளது.